பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்தியா அதிரடி தாக்குதல். ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் 9 பயங்கரவாத முகாம்களை தாக்கி அழித்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் மூலம் பாகிஸ்தானில் 70 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக தகவல். அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. பாகிஸ்தானில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது எப்படி? பெண் ராணுவ அதிகாரிகள் மூலம் உலகிற்கு சொன்னது இந்தியா. பயங்கரவாதிகளை வேட்டையாடுவோம் என்ற பிரதமர் மோடியின் சபதத்தை நிறைவேற்றிய இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் துல்லிய தாக்குதல் நடத்தி அதிரடி. இந்தியா தனது மண்ணில் அப்பாவி மக்களை கொன்றவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் உரிமையை பயன்படுத்தியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை தொடர்ந்து டெல்லியில் இன்று அனைத்து கட்சி கூட்டம். அனைத்து கட்சிகளும் பங்கேற்குமாறு மத்திய அரசு அழைப்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தார் பிரதமர் மோடி. இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து விளக்கம். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கம் அளிக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் உறுப்பினர்களுக்கு இந்தியா அழைப்பு. பல்வேறு நாடுகளின் தூதர்களிடம் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கம் அளிக்கிறார் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி. நிலைமையை தீவிரப்படுத்தும் நோக்கம் இல்லை என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அறிவிப்பு. நடவடிக்கையை பாகிஸ்தான் தீவிரப்படுத்தினால் இந்தியா தக்க பதிலடி கொடுக்க தயார் எனவும் விளக்கம். காஷ்மீர் வளர்ச்சியை சீர்குலைக்கவே பஹல்காமில் பயங்கரவாதிகள் கொடூர தாக்குதலை அரங்கேற்றியதாக மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி காட்டம். பஹல்காம் தாக்குதல் காட்டு மிராண்டித்தனத்தின் உச்சம் என்றும் ஆவேசம். பஹல்காம் தாக்குதல் தொடர்பான கூடுதல் தகவல்கள் இருந்தால் உடனடியாக தங்களை தொடர்பு கொள்ள வேண்டும். தேசிய புலனாய்வு முகமை அறிவுறுத்தல். காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே இந்தியா மீது பாகிஸ்தான் பீரங்கி தாக்குதல். பாகிஸ்தான் தாக்குதலில் இந்திய ராணுவ வீரர் மற்றும் அப்பாவி மக்கள் 9 பேர் உயிரிழந்ததாக தகவல். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் 80 இந்திய விமானங்கள் ஈடுபட்டன. நாங்கள் 3 ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம் என பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் தகவல். அட்டாரி வாகா எல்லையில் நடைபெறும் கொடி இறக்கும் நிகழ்வு ரத்து. பாதுகாப்பு காரணங்களுக்காக மறு அறிவிப்பு வரும் வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. பயங்கரவாத நிலைகள் மீதான இந்தியாவின் தாக்குதலுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பாராட்டு. நமது ஆயுதப் படைகளை நினைத்து பெருமைப்படுவதாகவும் ஜெய்ஹிந்த் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்திய ராணுவத்துடன் தமிழகம் உறுதியாக நிற்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆபரேஷன் சிந்தூர் பயங்கரவாதத்தை ஒழிக்கவும் குடிமக்களை பாதுகாக்கவும் எடுக்கப்பட்ட உறுதியான நடவடிக்கை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளப்பதிவு.
போராளியின் சண்டை தொடங்கியது, பணி நிறைவேறும் வரை நிறுத்த வேண்டாம், முழு நாடும் உங்களுடன் உள்ளதாக நடிகர் ரஜினிகாந்த் எக்ஸ் தள பதிவு. இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு நடிகர் கமல்ஹாசன் பாராட்டு. ஒரு வலிமையான தேசத்தின் உறுதியான பதில் இது என சமூக வலைதள பக்கத்தில் பதிவு. மத்திய அரசின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு இசையமைப்பாளர் இளையராஜா பாராட்டு. மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி என எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்திய ராணுவத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு ஒரு ராயல் சல்யூட். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. பயங்கரவாதத்தை வேரறுக்க இஸ்ரேலை பின்பற்ற வேண்டும், ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் வலியுறுத்தல். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் வரவேற்பு. இந்திய ராணுவத்தின் முகம் ஜெய் ஹிந்த் என எக்ஸ் தளத்தில் பதிவு. தலைநகர் டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகை உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பு சோதனை. 15 நிமிடங்கள் மின் விளக்குகளை அணைத்து ஒத்திகை. சென்னை துறைமுகத்தில் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்ட CASF வீரர்கள். போர்க்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஒத்திகை. கல்பாக்கம் அருகே வெங்கம்பாக்கத்தில் தேசிய மாநில பேரிடர் மீட்பு படையினரின் பாதுகாப்பு ஒத்திகை. போர்க்காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய செயல்கள் குறித்து மக்களுக்கு பயிற்சி. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாதி மசூத் அசாரின் குடும்ப உறுப்பினர்கள் 10 பேர் உயிரிழப்பு. இறுதிச் சடங்கில் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் பங்கேற்பு. பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்திய இந்திய ராணுவம் 31 பேர் உயிரிழந்துள்ளதாக பாகிஸ்தான் ராணுவம் தகவல். அதிகபட்ச ராணுவ கட்டுப்பாடுகளை இரு நாடுகளும் கடைபிடிக்க வேண்டும். இந்தியா பாகிஸ்தானுக்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தல். இந்தியாவின் ராணுவ நடவடிக்கை வருத்தமளிப்பதாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சீனா கருத்து. அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையின் பரந்த நலனுக்காக இந்தியா பாகிஸ்தான் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். இந்தியா பாகிஸ்தான் இடையே மத்தியஸ்தம் செய்ய தயார். இரு நாடுகளும் தாக்குதல்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவுரை. IPL கிரிக்கெட் போட்டிகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என BCCI வட்டாரங்கள் தகவல். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் அட்டவணைப்படி போட்டிகள் நடைபெறும் என அறிவிப்பு. தமிழகத்தில் இன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகிறது. சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் காலை 9 மணிக்கு ரிசல்ட் வெளியீடு. மாணவர்களின் மொபைல் எண்களுக்கே +2 தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும். இணையதள முகவரியில் பதிவெண், பிறந்த தேதியை உள்ளீடு செய்தும் ரிசல்ட்டை தெரிந்து கொள்ளலாம் என அறிவிப்பு.
ரோம் நகரில் புதிய போப்பை தேர்ந்தெடுக்கும் நடைமுறை தொடங்கியது. சிஸ்டைன் தேவாலய கதவுகளை மூடி ரகசியமாக கார்டினல்கள் வாக்கெடுப்பு. கத்தோலிக்க திருச்சபையின் 267வது தலைவர் பதவியை அலங்கரிக்கப் போவது யார்? தேவாலய புகைக்கூண்டிலிருந்து வெளியேறும் புகையை பார்த்தபடி ஆவலுடன் எதிர்பார்ப்பு. ஐபிஎல் தொடரின் 57வது லீக் போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி. 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வீழ்த்தியது. ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் பஞ்சாப் மற்றும் டெல்லி அணிகள் பலப்பரட்சை. தரம்சாலாவில் இரவு 7:30 மணிக்கு போட்டி ஆரம்பம். தமிழகத்தில் புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும். கடலூர், கள்ளக்குறிச்சி, நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. கோடை வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. சித்திரை திருவிழா கொண்டாட்டத்தால் குலுங்கும் மதுரை மாநகர். இன்று மீனாட்சி திருக்கல்யாண வைபவம். தந்தி டிவியில் காலை 7:30 மணி முதல் நேரலை. மதுரை மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கு தாலி செய்து வழங்கும் பணி ஆண்டாண்டு காலமாக தொடரும் மரபுப்படி லாலா ஸ்ரீ ரங்க சத்திரத்தில் தாலி செய்து வழங்கப்பட்டது. தங்கம் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 72,600 ரூபாய்க்கு விற்பனை. பொறியியல் படிப்பில் சேர ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். மாணவர்கள் சேர்க்கைக்கான இணையவழி பதிவை தொடங்கி வைத்தார் அமைச்சர் கோவி செழியன். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு தொடக்கம். 27ஆம் தேதி வரை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு. ரெட்ரோ திரைப்பட வசூலில் கிடைத்த 10 கோடி ரூபாயை அகரம் அறக்கட்டளைக்கு வழங்கிய நடிகர் சூர்யா. கடினமான சூழல் வரும்போதெல்லாம் மக்களின் அன்பும் ஆதரவுமே தன்னை மீண்டெழ துணை நிற்பதாகவும் நெகிழ்ச்சி. கனியாமூர் தனியார் பள்ளி கலவர வழக்கில் ஒரே நேரத்தில் 90 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர். கள்ளக்குறிச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்றும் தொடர்கிறது விசாரணை. மதுரை ஆதீனத்தின் கார் ஓட்டுநரை உளுந்தூர்பேட்டைக்கு அழைத்து வந்து போலீசார் விசாரணை. தன்னை கொலை செய்ய முயற்சி நடைபெற்றதாக மதுரை ஆதீனம் குற்றம் சாட்டிய நிலையில் நடவடிக்கை. ராமநாதபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கத்தி கதறி அழுத மூதாட்டி. வீட்டிற்கு செல்லும் பாதையை சிலர் ஆக்கிரமித்ததாக கொடுத்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என குமுறல். கோவளம் பகுதியில் கடத்தப்பட்ட 5 வயது சிறுவன் சென்னையில் மீட்பு. சாக்லேட் வாங்கி தருவதாக கூறி கடத்தி வந்த நபரை பிடித்து விசாரணை. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பெய்த தொடர் மழை எதிரொலி. காய்கறி கண்காட்சியில் உருவங்களை வடிவமைக்க பயன்படுத்தப்பட்ட காய்கறிகள் அழுகி வருவதால் அகற்ற கோரிக்கை.
கோத்தகிரி மலைப்பாதையில் சுற்றுலா பயணிகளின் வாகனத்தை விரட்டிய காட்டு யானை. காரை வேகமாக திருப்பி வந்த வழியாக திரும்பிச் சென்று உயிர் தப்பிய சுற்றுலா பயணிகள். சென்னை கோயம்பேட்டில் 2 இளைஞர்களை காரில் கடத்தி வந்து தாக்கிய கும்பல். போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீஸ் என கூறி நாடகமாடிய நபர்கள் குறித்து விசாரணை. பெப்சி தலைவர் ஆர்.கே. செல்வமணி மீது பணம் கையாடல் புகார். ரூபாய் நோட்டு மாலையுடன் வந்து சென்னை மத்திய குற்றப்பிரிவில் உறுப்பினர் பரபரப்பு குற்றச்சாட்டு. சத்தீஸ்கர் மற்றும் தெலங்கானாவில் ஒரே நாளில் 26 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட பாதுகாப்பு படையினர் அதிரடி நடவடிக்கை. இஸ்தான்புல்லில் ஆயிரக்கணக்கான துருக்கிய எதிர்க்கட்சி ஆதரவாளர்கள் பேரணி. மேயர் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக செல்போன் டார்ச்சை ஒளிரவிட்டு முழக்கம். சீனாவில் பரிசோதனையின் போது அருகில் இருந்த நபரை திடீரென தாக்க முயன்ற ரோபோ. லேப்டாப் உள்ளிட்டவற்றை அடித்து நொறுக்கிய ரோபோவை அங்கிருந்தவர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்ததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு அறிவித்தார் ரோஹித் சர்மா. ஒருநாள் போட்டிகளில் தொடர்ந்து விளையாட உள்ளதாக அறிவிப்பு. சிறுவர்களுடன் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்த ஜாஸ் பட்லர். மும்பை வீதியில் ஜாலியாக பொழுதை போக்கி உற்சாகம்.